பூ வாங்கிட்டு வராரு நண்பர். அப்போலாம் வாங்க பண்ணிட்டா உள்ளே போய் பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க. வாங்க எல்லாம் உள்ளே போகலாம். பேக்கில் விட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மூலஸ்தானத்தில் வந்து நம்மளை வந்து கேமரா எடுக்க அலோவ் பண்ணல. ஆனால் அவுட்டரில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயில் பக்கத்தில் நம்ம சுற்றி போகிற மாதிரி அப்படி எடுத்துக்கலாங்க. வாங்க. வாங்க கும்பிட்டிங்களா? ஓகே. ஏமாச்சு எவ்வளோ ஸ்பீடு?
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. போதும் போதும் போதும். போதும் 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 கோயிலுக்கு போயிட்டு ஹலோ மக்களே, இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இங்கே அன்னதான கூடத்தில் சாப்பிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பந்தல் அந்த இடத்துக்கு நாங்கள் போகலான்ட்டு இருக்கோம். வாங்க போகலாம். மாங்காய் சீசன் ஆரம்பிக்கல, இப்போ பூ விட்டுருக்கு. ஆக்சுவலாக போய் தண்ணீர் பந்தலில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அடிக்கிற வெயிலுக்கு மழையும் வெயில் இல்லை. ஆனால் புதுசாக இருக்கீங்களா, புதுசாக கட்டிட்டாங்க போல இருக்கு. அட தெப்பக்குளமா, தெரியாமல் தண்ணீர் பந்தல்னு சொல்லிட்டேன். சரி பார்க்கலாம். ஏதோ சித்தர் சன்னதி போல இருக்குது. இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க. புதுசாக கட்டல, நம்ம லேட்டாக வரோம். அது ஏன்னா வந்து பல வருஷங்கள் கழிச்சு வரோமா. என்ன சொல்கிறேன், சித்தர் போய் இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த வாசகமே இங்கே போட்டுருக்காங்க, சித்தர் தியானத்தில் உள்ளார் அமைதி காக்கணுன்ட்டு. ஸோ சித்தரை நான் வந்து சில மாதிரி ஒன்று இருக்குது, அதை தியானம் பண்ணுற மாதிரி அவரை நான் வந்து வீடியோ எடுக்க முடியாது. அப்படியே மேலே வச்சிடுறேன். மேலே எல்லாம் காஞ்சி வச்சு மேலே அந்த வேலுக்கு வேலில் 2 பூ வச்சிரு. வேலில் காஞ்சி வச்சு எல்லாம் பூ, அதில் 2 பூ ஷூட் போயிட்டுருக்கா? ஆமாம், ஷூட் போயிட்டு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்து நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதையாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே நோக்கி போகலாம். அந்த சவுண்டெல்லாம் நல்லா, அந்த
காட்டுக்குள்ளே நல்லா சவுண்டு, அமைதியான ஒரு சவுண்டு, பேர்ட் சவுண்டு. முன்னாடி இந்த வழி மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் போகணும் போல இருக்குது. 2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒத்தையடி பார்க்க போகுது. இந்த சைடு ஒரு ஒத்தையடி பார்க்கும்போது அங்கே ஏதோ இதுக்கு நீங்கள் வந்திருக்கலாம் தினேஷ்? வந்திருக்கேன். நான் நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கேன். சரி சரி. ஆனால் இப்போ தான் வருஷங்களாகிடுச்சு. ரொம்ப அப்புறம் வர முடியறதில்ல. கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாகி. இப்போ வரது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப புதுசாக வர மாதிரி இருக்கா? இப்போ ஆமாம், எல்லாமே மாறிடுச்சு. சரிங்க. ரொம்ப அமைதியாக. முதல்ல இந்த தெப்பக்குளம் ரோட்டில் அப்படி ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த பாதையை வந்து இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ரொம்ப டோட்டலாக எல்லாம் மாறிடுச்சு. ஃபுல்லாக அப்புறம் நிறையா டெவலப் ஆகிடுச்சு, நிறைய கட்டியிருக்காங்க. எல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப இது தனியால் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த 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 ரூட்டு சூப்பராக இருப்பாங்க. ஒத்தையடி பார்த்த மாதிரி ஆள் நடமாட்டமும் இல்லை. ஆக்சுவலாக சனிக்கிழமை நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தெப்பக்குளத்துக்கு யாரும் வரதில்லை போல இருக்குது. ஏன்னா தண்ணி இல்லையா, அதனால் யாரும் இங்கே வரதில்லையா, நடமாட்டம்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சா என்னன்னு தெரியல. பாதையெல்லாம் ரொம்ப இருக்குது. பார்த்து வரணும். கரடு முரடான கல் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. வியூவெல்லாம் நல்லா இருக்குது. ஸ்மெல்லு நல்லா வருது, அந்த மூலிகை ஸ்மெல்லு. ஒத்தடி பாதை பார்க்குறீங்களா? இதுதான் மை ஷேடோ. வாவ். இங்கே தினேஷோட ஷேடோ தெரியுதுன்னு பார்க்கலாம். தெரியுது. தினேஷே தெரிகிறாரு. ஒத்தையடி போல வாங்க. ஒத்தையடி பாவை காப்பி ரைட் இருக்கு, நீ பாட்டு பாடி விட்றாத. ஆமாம். ஆர்மியில் பாருங்க, நாங்கள் தான் வரோம் போல இருக்கு. எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க, நாங்கள் இப்போ தான் வரோம். டைம் ஆச்சு. டைம் நோட் பண்ணுறேன். டைம் 3:15 தான் ஆச்சு. ஹலோ மக்களே, இதுக்கப்புறம் எங்களோட நண்பன் சதீஷ் இந்த பயணத்தில் இணைஞ்சிக்கிறாரு. அந்த வெயில் சரியான வெயில் இருந்துச்சு பாரு. வெயிலே இல்லை. வெயிலே இதாகிடுச்சு. வாட்டர் பாட்டில் தண்ணி வேறு. இந்த கிளைமேட் எப்போனா நம்ம பைக் போயிட்டு வந்தோம் தெரியுமா, ஹில் டர்னில். ஆமாம், அப்போ இருந்துருக்கணும். அப்போ கூட தண்ணி இருக்கா இல்லையா எதுன்னு தெரியலையே. குளம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா தெரியலையே. பார்க்கலாம். குளத்தை நான் தண்ணீர் பண்ணுறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த மாதிரி காஞ்சவே கிடக்குது. ரொம்ப வருஷம் ஆகிருக்கும். தண்ணி இல்லைங்க. தண்ணியா? தண்ணி நான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? தண்ணி இருக்கு. தண்ணி இருக்கும், ஆனால் நல்லா இருக்குமான்னு தெரியல. நல்லா இருக்குமான்னு தெரியல. தண்ணி இருக்குன்னு தான் சொல்கிறேன். சரி, பார்க்கலாம்.
தண்ணி இருக்கு தம்பி. தண்ணி இருக்குது, பற்றி சொன்னல தண்ணி இருக்குன்னு. வாசம் முடிச்சு இருக்குதானே. ஹாய் மக்களே, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மீனுக்காக பொறி வாங்கலான்ட்டு மேலே கடைக்கு போயிருக்கானுங்க. அவனுங்க வரும்போது நம்ம அப்படியே ஒளிஞ்சு நின்று ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராங்க் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே மெதுவாக போய் குளத்தை சுற்றி பார்க்குறோம். இங்கே ஏதோ இருக்குது. யானை வந்துட்டு போயிருக்க மாட்டேங்குதுங்க. யானை சாணியில் இருக்குது. மீனில் அழகாக போகுது. இதில் ஜூம் ஆகுதா? டீப் ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே போனோம்னா வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே போகணுன்னா பர்மிஷன் வேணும். அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி போகலாம். இங்கே ஒரு கோயில், கன்னிமார் கோயில் இருக்குது. வாங்க மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் தெரியுதான்னு பார்க்கலாம்.
மீன் குட்டிங்க நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க வந்துட்டுருக்காங்க. நம்ம போய் எங்கே ஒழிஞ்சிக்கலாம். எங்க இருக்கீங்க? கேப்டன் பிரபாகரன் எங்கும் போகாது. பவுலிங் இல்லை, தவறும் இல்லை. விளாடாதரா, எங்கடா இருக்க? 5 மூணு பாயிண்ட் மாதிரி தொலை விட்டுறாதுங்க. போயிட்டேன் அந்த சைடு எங்க மேல நின்றுக்கிறேன் பாரு. பொரியலையா? ஒரு பொரி வாங்கிட்டு வந்திருக்கோம். பொரியல பார்த்தீங்களா மக்களே, நான் மீனுக்கு பொரி வாங்கிட்டு வர சொன்னா இவனுங்க சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. பொரிக்காரர் இல்லையாமா? ஆமா, நீங்க மேல தான் என்ன பண்ணிட்டு இருக்கற? பொரிக்காரர் வரல, 2 நாளா வரல. இல்ல என்ன மச்சான், பொரிய வாங்கிட்டு வந்திருக்க, எப்பறம் மீன் சாப்பிடு? மீன் எங்க அதெல்லாம் சாப்பிடுவேன். அட இல்ல, பொரிக்காரன் 2 நாளா வரலையாமா? பொரியல கேட்டேன், பொரி இல்லைன்ட்டாங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? மீன் போடலாமா? இதை நல்லா பொடி பண்ணி போடலாம். போட்டு பார்க்கலாம் சாப்பிடுதான்னு. சாப்பிடுதான்னு பார்க்கலாம், லேட் நான் சாப்பிட்டுப்பேன். சரி வா. சாப்பிடுங்க. பொடி எடுக்கணும், அள்ளி போட்டு. சரி பாருங்க, மீன் சாப்பிடுதுங்க. மீன் நானும் சாப்பிட்றோம். எத்தனை மீன் வருதுன்னு சாப்பிட எல்லாம் உங்களுக்கு சாப்பிட. பிஸ்கட் வேறு எப்படி பறக்குதுங்க. இப்போ வைக்க வேண்டாம், மீன் கொடுத்து. ஆமாம், மறதிய எங்கே போடலாம்? இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமா? இல்லை, இங்கே நம்ம பக்கத்தில் கூட அப்போ தான் வரும். அப்படியா? இந்தா சாப்பிட கடிக்குது வரும். இதுக்கு என்ன டொமேட்டோ சாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மீன் டொமேட்டோ சாஸ் சாப்பிடுது. பொரிக்காரன் மீன் 2 நாளாக வரல. பொரி எல்லா மீன் பசியில் இருக்க மாட்டேங்குது.
எத்தனை நாளைக்கு பாசனாலே தின்ட்டுருக்கோம். அதான் நம்ம ரத்தத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் மச்சி இத்தனை மீன் ஊருக்குள்ளேருந்து நல்லா இருக்கும். ஆனால் நினச்சும் கூட பார்க்கல. நான் தெப்பக்குளத்தில் தண்ணியே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்குது, மீன். இது நினச்சி பார்க்கும்போது நம்ப முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அதை நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக அது நிறைஞ்சிருக்கு, அது கம்மியாக இருக்குது. அந்த உள்ளுக்குள்ள அந்த இது தெரியும். அந்த குறிச்சி தான் சொல்லுவாங்க இதை. அந்த இது தண்ணி வச்சு இத்தனை மீன் இருக்குதுல்ல. நீ அப்படியே சாப்பிட்டு அப்படி போடு. சாப்பிட்டா வேண்டாம் விட. பிஸ்கெட் தீர்ந்து போச்சுன்னே அந்த மாதிரி. பிஸ்கெட்டா அதெல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் கத்தலாம் அப்படின்னா பிஸ்கெட் தீர்ந்து போச்சு. எதுவாக சொன்னால் மட்டும் மீன் கேட்கவா போகுது. சாப்பிடுங்க. என்ன மச்சி? இல்லை எனக்கு வேண்டாம், சமைச்சு போகுது. எத்தனை மீன் வேறு மக்களே. நாங்கள் இது நினச்சும் கூட பார்க்கல இவ்வளோ மீன் இருக்குன்னு. ஃபேமிலி இத்தனை மீன் மனுஷன் சாப்பிட்லாம் இருந்துச்சுன்னா டாக் அட்டாக்கு ஜாஸ் 1 2 ஆமாம் எல்லாமே மூவி வந்து அதான் அங்கே ஒரு பெரிய மீன் வரும். அங்கே பெரிய மீன் கிடைக்குது வரும். சபை சான்ஸ் இதில் தான் இதில் இல்லை. இல்லையா? ஆமாம் இதில் இல்லை. மசாஜ் ஆரம்பிக்கலாமா? ஷூர். வாழைப்பழம்லாம் எனக்கு தான். அதாவது மீனுக்கு எதுப்பா வாழைப்பழம்? ஓகே ஓகே மசாஜ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது ஆக்சுவலாக ஷாப்பிங் மாலில் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஃபிஷ் மசாஜ். இதுக்காக இயற்கையாக கட்ட வெள்ளி இயற்கையோட எத்தனை மீன் ஆரம்பிச்சிருச்சியா. ஏய் விட்டு வைங்கடா, காலை குறிச்சு எடுத்துடாதீங்க. மத்தியானா எனக்கு வேற ஏதாவது வந்துட போகுதுடா. பாம்பு தண்ணி பாம்பு இருக்குண்டா. அது வேற இருக்கு. ஆமாம் அது கொஞ்சம் பையன்டா. பயம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஏன்னா பாம்பு நம்ம பாடியில் ரொம்ப ஹீட்டாக இருக்குமா. ஆமாம் அது வேற வரக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல. முதலையா நீ ஜாயின் பண்ணிக்குவா. இரு நான் பிஸ்கெட் போடுறேன். பிஸ்கெட் சாப்பிட கேட்டு போயிட்டு அதை விட நமக்கு அதை விட அதான் டேஸ்ட்டாக. ஆமாம் மொத்தமாக சூடாக இருக்கும். சூடாக நல்லா கால் போடுறோம் பாரு. இங்கே வேறு எல்லாம் பிஸ்கெட் கிடைக்குது. காலம் நடந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த உயிருக்குமே ஒரு ருசியான உணவு தான் தேவை. சுவை இல்லாமல் சுவை இல்லாத மாதிரி யாரும் சாப்பிட சுவை தேவைப்படுது இல்லையா? வேறு மீன் வேறு எப்படி சொல்லி ஊற்றி விளையாடுது. அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம்னா அப்புறம் இந்த டைமும் உங்களுக்கு பொரி இல்லை. நெக்ஸ்ட் டைம் மீன் வரும்போது பொரி எடுத்து வரேன். மார்ச் மாதம் என்ன மச்சான் கால் காட்ட இடது கால் பின்னாடி வரும். சார் ஜூம் என்னையும் ஜூம் பண்ணுறேன். நீ வாங்க அப்படி கால் அப்படியே எடு. கால் போன வாட்டி எடுத்தில்ல அந்த மாதிரி எடு. இங்கே தான் நான் எடுத்துக்கிறேன். நீ அவன் பண்ண கொஞ்சம் மசாஜ் ஆகும். நீ உட்காரு, தண்ணிக்குள்ள உட்காரு. கால் நீர் உட்கார்ற. மீனில் ஒன்றும் கிடைக்காது. உட்காரு. ஆனால் என்ன இப்போ இந்த டைம் கம்மியாக தான் கிடைக்குது. ஏன்னு தெரியல. போன டைம் கடிச்ச மாதிரி கடிக்கல. ஏன்னு தெரியல. இவ்வளோ லூஸாக கொடுப்பீங்க? நான் வந்தோன்னே கேட்டேன்ல ஏன்னா லூஸாக இருக்குதாங்க. கட் பண்ணி கேட்கல கையில். டேய் ஏதாவது கட் பண்ணி போடுவோம்டா. நீ அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்க. எதையே
கட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். கடிக்குது என்னது மீன் இது கம்மி போன டைம் கடிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது பிஸ்கெட்டில் மூட்டிருக்கும்ல. எத்தச்சோடு மீன் பெத்த பற்றியா இருக்கிறியா? பெத்த பேசு அவன் பெத்த பேசு மாதிரி பிடிக்கிற போகுது. கடிக்கிட்டு உனையில கடிச்சு வைக்கிட்டு என்ன இருக்குது கடிக்கிறதுக்கு காலில் தூசி தூசியா என்ன கடிக்க மாட்டேங்குது. வர பயங்கரமாக எல்லாம் சதிச்சுட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுது என்னடாது? இங்கே யாரோ நிற்கிறாங்க. ஸ்டேஜர் த்ரில்லர் மூவியாட்டு இருக்குது. முடிச்சு விட்டீங்களா சிப்ஸை? அது ஒவ்வொன்றா போட வேண்டியது என்ன அவசரம்? அது தூக்கி வீசிடுறது. அப்போ எப்படி லாங் டேர்ம் எடுப்பீங்க சூட்டை? இந்த 1/4 பிஸ்கெட் தான். இதுதான் நீ போடணும் மீனுக்கு. என்னடா எல்லாத்தையுமே திங்குது? குரங்கு மாதிரி ஆயிடுச்சு மீன். பசியில் இருக்குது அந்தளவுக்கு பசி. பாசம் இருக்குல்ல, அதையே சாப்பிட்டுக்குங்க. அது செடியெல்லாம் இருக்குது. மாதம் தான் சாப்பிடுது. ஏதோ ருசியான ஒரு உணவு கிடச்சா சாப்பிடுங்க. எப்போ அந்த மாலையெல்லாம் கொண்டு போய் கால் விட்றாங்களே, இந்த மாதிரி தான் இருக்குமா? ஆனால் அது குட்டி மீன். அது குட்டி மீன். அது கொஞ்சம் லைட்டாக கடிக்கும். பெருசு பெருசாக கடிக்கிறியா? அது சோறே போடாமல் நம்மளாவது பிஸ்கெட் இதெல்லாம் அவனுக்கு அதை போடாமல் ஃபிஷ்ஷு இல்லைன்னா இந்த காலை கொடுத்து கடிக்க வைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஊடிச்சியா? ஒன்று ஊடிச்சியா? இங்கே ஒன்று ஓடிட்டாங்க ஐயா, ஒன்று ஓடிட்டாங்க. குட்டி குட்டி மீனில் நிறைய குட்டி போட்டுருக்கு போல இருக்குது. குறத்து குட்டியா? மீன் குட்டிடா. மீன் குட்டி தவக்கலை கொஞ்சம் பிடிச்சிட்டு அது ஒன்றும் கம்மி சின்னதாக இருக்குது. தச்சோடு வராது இல்லை. ரெண்டும் ஒரே சைஸ் இங்கே போடுறோம். இங்கே ஒரு ஜூமை போடுறோம். ஃபுல்லாக இது இதாகிடுச்சு. கேமரா ஜூம்ன்றா கை அவ்வளோதான் தராத போட. நான் எடுத்தேன்ல உங்கள் 2 காலை. இதுக்கும் ஒன்றை மாதிரி தான் சைஸு. கேமரானா பிடிக்க மாட்டேங்குது. ஓவர் ரவுண்டு கட்டிடுச்சு. இதோ இவன் காலையும் கட்டிக்க ரவுண்டு கட்டிடுச்சு. குட்டி மீனில் வந்து கடிக்குது. ஏன் கடிக்க வேணாமா? நோடு பொடி மீன் இது வந்து கடிக்குது வேறு. பொடி மீன் கடிக்கிறீங்க வேறு. பெருசு போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க காலை ரவுண்டு கட்டி. மச்சி இங்கே வேறு தெரியுதான் பாரு. வேறு குட்டி மீன் இது வந்து கடிக்குது வேறு. இது எவ்வளோ மாலில் கொடுத்தா எவ்வளோ காசு? 200 எவ்வளோ நேரத்துக்கு? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரமா? 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பீங்களா? அப்போ நான் பார்க்குறவங்கெல்லாம் உள்ள. இது பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நம்ம நண்பருக்கு வெற்றிகரமாக மீன் பிடிச்சாச்சு. தெரியுதா மக்களே மீன்? இது வீட்டில் கொண்டு போய் வளர்த்து. இந்த மீனா அதிர்ஷ்டக்கார மீன் என் கையில் சிக்கியிருக்கு. நல்லா பெரியவனா நல்லா வந்து எல்லாத்தையும் பார்த்து படித்து 4 பேருக்கு உதவி செய். நல்லா படித்து முன்னே. ஓகே மச்சி போகலாமா? போகலாம். குட்டி மீனில் இப்போ வந்து கிடைக்குது. ஒரு ட்ரைனிங் கொடுக்குமா? அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் உங்கள்கிட்ட எல்லாம் பெரிய மீன் ஆகுது. எங்கே எல்லாம் குட்டி குட்டி மீனாக ஜூம் பண்ண இங்கே வரும் மச்சி. குட்டி மீன் நிறைய இருக்குது. அவங்கள்ட்ட தாண்டா இருந்தது. அதெல்லாம் நிறைய குட்டி மீன் வந்து காலை கழிச்சிட்டு இருக்குது. அதான் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நேரமாயிடுச்சு. மீன் ஃபுட்டெல்லாம் போட்டாச்சு. இந்த கவர்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பத்திரமா வெளியே கொண்டு போய் போடுறோம். இங்கேயே போட்டோம்னா நீருக்கு வந்து தீங்கி விளைக்கிற மாதிரி நம்ம ஆயிடும். நம்ம செயல் வந்து என்றைக்குமே 4 பேருக்கு நல்லதாக இருக்கணும். தயவு செய்து இங்கே சிப்ஸ் வாங்கிட்டு வந்து போடுறதா? தயவு செய்து இங்கே குப்பையை போடாதீங்க மக்களே. இல்லை நாங்கள் பொறி கேட்டோம். இங்கே பொறி இல்லை. ஆக்சுவலாக பொறி கிடைக்கல. பார்த்தா இன்னும் குட்டி மீன் நிறையா இருக்குதுடா. முனையும் கிடைக்குதுடா. பார்க்கணும். தெளிவாக இருக்கா? இதே நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சதீஷ் உங்களுக்கு? தண்ணிக்குள்ளே இருந்தால் நீங்கள் தெரியும். தண்ணிக்குள்ளே நீந்தால் நீங்கள் தெரியும். அதுதான் நீச்சல் தெரியுமான்னு கேட்டேன். அதுவும் கடலுக்குள்ளே இல்லை ஆற்றுல போய் போட்டு. என்ன மச்சி போகலாமா? கிறிஸ்மஸ் ஆகி விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்போ இங்கேயே இருந்துக்கா. வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? மீனுக்கு இதுதான் வீடு. உனக்கு வீடு அங்கே இருக்குது. கிளம்பிப்பா. இருக்க வேறு ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு யானை வேறு தண்ணி குடிக்கிறதுக்கு.
குரங்கா இருக்குது, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. தெப்ப குளத்துக்கு எப்படி தண்ணி சேருது? மழை பெஞ்சுதா? மழை பெஞ்சு இல்லை, எங்கள் வீட்டில் நான் குடத்தில் கொண்டு வந்து ஊற்றுவேன். அப்படியா? ஆமாம், அது வேலையா போச்சு. சொல்லியிருந்தீங்கன்னா நானும் 2 குடம் எடுத்து வந்து ஊற்றிருப்பேன். சரி நான் சொல்கிறேன், நாளையிலேருந்து நீ 2 குடம் கொண்டு வந்து ஊற்று. டாக் தானே. விழுது. ஆமாம் விழுது. ஆமாம், இதுக்கு ஏன் விழுதுன்னு பேர் தெரியுமா? சொல்லு, இதுக்கு ஏன் விழுதுன்னு பேர் வந்தது? மேலேருந்து கீழே விழுகல, அதனால பேர் விழுதுன்னு வச்சேன். ஓ, மேலேருந்து கீழே விழுதுங்காட்டி இதுக்கு விழுதுன்னு பேர் வந்ததா? கீழேருந்து மேலே விழுந்து என்ன சொல்லியிருக்காங்க? இதுதான் ஆலமரம் விழுது, அது எழுது. போகலாமா? ஆமாம், இது உட்காரலாம். அப்புறம் ஏதாவது கட்டி விட்டுருக்காங்க, ஏறலாம். இதுக்கு போய் ஏறுறது. தண்ணி பக்கத்தில் சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அப்படியே பிடிச்சேரு உனே பிடிச்சா தோல் கொடுப்பான் தோழன். யார் முடியுமா தெரியலடா. ஏறு ஏறு தலை இந்த தள்ளி விட்டுலாமா? கல்லுமே அமைச்சிடுவோம். இல்லை இப்படி இருக்கு, இப்படி திரும்பி என்னை பார்த்து ஏறு. அப்போதான் பின்னாடி வந்து யார முடியும். ஆனால் சைஸ் இருந்தாக்கோ தோல் கொடுப்பான் தோழன். அப்பாடா, ஆந்திராவில் இந்த மாதிரி மரத்தில் ஏறி உட்காந்துதா நல்லா இருக்குது. இப்படி ஃபோட்டோ எடுத்து நம்மள கேமரா எடுத்து வணக்கம் மக்களே. வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி உட்காந்து வச்சுங்க. சைஸு கொய்யாப்பழங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, மேலே ஏறி உட்காந்துட்டோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். எப்படி நம்ம சேஃபாக இறங்குறது அப்படின்னு பற்றி உங்களுக்கு நான் டெமோ காட்ட போகிறேன். இருமச்சி நான் இறங்கிக்கிறேன். எப்படி இறங்குறதுன்னா, இப்போ ஏறி உட்காந்தோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இறங்கும்போது பார்த்து இறங்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த கல்லும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் தான். குதிச்சாங்க கூட எதுவும் ஆகாது. ஸோ இந்த பக்கம் அபார்ட்மெண்ட் பண்ணி இறங்குறோம். பாருங்க மக்களே, எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கைதுட்டுங்க. நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, பாலமில் வந்துட்டு சாமி கும்பிட்டு கீழே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்துச்சு. இருக்கும் வந்து இருக்கும். வந்து தெப்பக்குளத்தை பார்த்தோம். சரி மீனுக்கு பொறி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா பொறி மறந்துட்டு வந்துட்டோம். வீட்லேயே விட்டு வந்துட்டார் நம்ம நண்பர். மறுபடியும் மேலே போய் பொறி வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் அவர் இன்னும் ஏதோ பொறி இல்லை, பொறிக்காரர் வரலையா? அதனால் வேறு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதுதான் இந்த பேக்கெட்டு கவர் பிரித்து போட்டோம். மீனுக்கு அதுவே ஒரு டேஸ்ட்டே பிடிச்சிருக்க மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டுச்சு. ஆமாம், பிஸ்கெட்டு அதெல்லாம் போட்டோம், ரொம்ப சாப்பிட்டுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்ததுன்னு போட்டுடலாம் மச்சி. பொரியை நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து பண்ணுவேன். மறக்காமல் எடுத்து வச்சுருவோம். ஆமாம், செக் பண்ணிட்டு கிளம்பும்போதே இது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கேன். ஏதாவது வெளியே இங்கே போகும்போது ஏதாவது எல்லா பொருளும் எடுத்தாச்சான்னு செக் பண்ணிட்டு போகணும். ஆமாம், சரி மச்சி, இந்த கிளம்பலாம். போகலாம் மச்சி. ஈவினிங் ஆனால் யானை வருன்னு சொல்கிறாங்க. ஈவினிங் இங்கே கிளம்பிடுங்க அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த குளத்தை சுற்றி வரும்போது யானை சாமி பார்த்தேன். தண்ணி கொடுத்து போயிருக்கு மாட்டேங்குது. ஓஹோ, ஆமாம், வெயில் காலம் ஆரம்பிச்சு கோடை காலமாக ஆரம்பிச்சிருக்கு.
தண்ணிக்காக இயற்கையான ஒரு உணர்வு அது எல்லாத்துக்கும் வரக்கூடியது தான். ஆனால் ஒரு யானை ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணி குடிக்குன்னு சொல்கிறது. ஒரு வாட்டர் தண்ணி காலி. யானை சாணியா? யானை சாணி தான். யானை வந்துருக்கு மட்டும் இங்கெல்லாம். பேரணி ஜெயம் ரவி மாதிரி யானை சூடாக இருக்கா? சாரி, யானை சாணி சூடாக இருக்கா என்னென்ன? இல்லை ரொம்ப நேரமாக அது முடியாது. ஆனால் யானை இந்த பக்கம் வந்துருக்க மாட்டேங்குது. அப்படியா? இருட்டு வேற அந்த பக்கம் பாதை கிராமம் இருக்கா என்னன்னு தெரியலையே. கிராமம் இருக்கு. இருட்டா போகுது. நம்ம சீக்கிரம் கிராமம். சரி, அவன் சொன்ன மாதிரி தண்ணி தேடி எல்லாம் மிருகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். வரக்கான நேரங்கிறதெல்லாம். ஆனால் சீக்கிரம் இங்கே எடுத்துட்டு போயிடலாம். இப்போ பள்ளமெல்லாம் மேடாயிடுச்சு, மேடெல்லாம் பள்ளமாயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரணும். குழந்தை பிறக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீனுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணும். ஏன்டா? இல்லை மச்சி, கடந்து வந்து பாதி திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்க்குறியா? இரு, நானும் பார்க்குறேன். அடே, எங்கே தெப்பக்குளம் மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் ரொம்ப மேடே ஏறி வந்துட்டோமோ. சரி சரி, ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்ணுறவங்கள. இருக்குல்ல கோடு கோடா. ஆமாம், இதை வச்சு அதோட வயசில் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம், எனக்கு தெரியலையே. கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுருந்தாங்கன்னா நம்ம தெளிவாக எழுதி போட்டாங்க. அப்படி சங்க காலத்து தமிழில் படிச்சிருவியா? ம். நிறைய மக்களே, நான் வாட்டர் கேன் காலி பண்ணிட்டேன். இறங்கி சுத்தமாக இல்லை. வந்தாச்சு ஆக்சுவலாக. வந்தாச்சு, ஆனால் இன்னும் வரல. ஆமாம், அப்படியே ஒன்றும் அடுத்தது வர வழியில் ஒரு கோயில் காட்டணும்ல மக்களே. அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாம். செங்கோதையார் கோயில். செங்கோதையார் கோயில். இதை பாருங்க, அந்த வழி வந்தாச்சுங்க மக்களே கோயிலுக்கு. மக்களே, இது வந்து கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்குது. நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வருவோம். மக்களே, இப்போ நாங்கள் அப்படியே சாமியில் கும்பிட்டாச்சு. அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். அதை நான் புதுசாக கட்டியிருக்காங்கன்னு சொன்னேன். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காங்க. அப்புறம் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்படியே மலை இறங்கிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம மலை இறங்கிடுவோம். ஓகே, செங்கோதையார் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பெண்டிங்கு அப்படியே ஹேர் பின் பெண்டு வண்டி பெண்டு ஓட்டிகிட்டு காமிச்சு நான் வந்து பின்னாடி உட்காந்துட்டு எடுத்துருக்கேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால்
ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு. ரொம்ப டெவலப் ஆகிருக்குங்க எல்லாமே. அது ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நேரில் நேரம் கிடையாது. புரிய வருது வித்தியாசமாக இருக்குது. இங்கே மேலே பாருங்க பார்க்க சொன்னார். நான் கேமரா அப்படி மேலே அப்படி அதுன்னு திருப்பினேன். குருவி பார்த்தேன். ஆமாம் பாரு, சிட்டுக்குருவியா? குருவி, சிட்டுக்குருவி, வேற குருவி. பக்கையில் ப்ளூ கலரில் இருக்குது. க்ளோஸ் பண்ணால் பிளாக்காக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கு விங்ஸில் அப்படியும் ஓப்பன் பண்ணி பண்ணதில்ல. ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே ஓகே. ஸ்மெல்லு வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இயற்கையான காற்று போகுது, அதனால் அழகாக இருக்குது. நறுமணம் இருக்குது. ஒரு மூலிகை காற்று இருக்கிறதுனால காற்றுக்கு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மேல்முடி இந்த மலையை பாலமலை தாண்டி அடுத்தது இன்னொரு மலை இருக்கும்பாங்க, மேல்முடி. அடுத்தது அதுக்கு தாண்டி ஹார்ன் அடிக்காமல் 6 வாட்டி போகிறாங்க. எங்கள் வண்டி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இனிமேல் டேனிங்கில் போகும்போது ஹார்ன் அடிச்சுட்டே போவாங்க. பார்க்குறவங்களாம் நீங்கள் 2 பேரும் அவங்களுக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அப்படியா? ஆமாங்க. பலமானாவே இந்த மாதிரிலாம் வராங்க. அப்படிங்களா? சரி. அப்புறம் ட்ரைபேடெல்லாம் பார்த்துட்டு நீங்கம்மா நீங்கள் எந்த யூடியூப் சேனல் அப்படின்னாங்க. அப்புறம் சரி நாங்கள் சொன்னோம் எங்கள் யூடியூப் சேனல் இப்போ சொன்னோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சுங்க, நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. போகிற வழியில் வந்தோம். இங்கேருந்து அப்படியே ரைட் பண்ணி ஊருக்கு போக வேண்டியது பார்த்து அதை கொஞ்சம் மண் ரோட்டில் அப்படியே போதுங்க. நம்ம வந்து இது வந்திருக்குங்க. சின்ன வயசில் அதெல்லாம் வந்திருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. நம்ம போகிறப்பா ஸ்பாட்டு அதை நம்ம போய் காட்டுறோம். நடந்து வருங்க. இந்த வண்டி போகிற இதாக இருந்தாலுமே நடந்தே வருவோம். நடந்து வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். பாதையெல்லாம் பாருங்கள், ரொம்ப அடமாடாக இருக்குது. டவுட்டு தான். ஆட்கள் இருப்பாங்களா? இருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆனாப்பா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் பார்த்து இறங்கிட்டாங்க. கோயிலுக்கு வந்தாச்சுங்க. செங்கோதையார் தாயார் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. இங்கே வந்தாச்சு. செங்கோதையார் தாயார் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து பாலமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் ரங்கநாதரை பார்த்துட்டு தான் வந்து இங்கே வரணுமாம்மா. கேட்டாங்க அங்கே மேலே போயிட்டு வந்துட்டிங்களான்னு. அதாவது ரங்கநாதரை பார்த்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு. நான் பார்த்தா அப்படிங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லா லட்சுமியும் அப்படியே எல்லாம் போட்டிருக்க. மகாலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி, கஜலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, அன்னலட்சுமி.
மயிலுங்க. கோயிலுக்கு பின்னாடி வந்தோம். அப்புறம் இங்கே வந்தோடனே கிளம்பாதீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தால் வரவேற்கிறதுக்காக மயில் இருந்துச்சு. வரவேற்று அது பாட்டு கிளம்புது. கரும்பு சக்கரையில் ஒரு 2 டீ கொடுத்தாங்க எனக்கு வந்து நண்பர் சொன்னேன். சுவையை கலந்து நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்புறம் என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இது கோயிலுக்கு பின்புறங்க. ஆஞ்சநேயர் கோயில். ஓம் நமோ நாராயணா. தாம்பத்தியமே வைக்கின்றால் திருவிழா ஓம் ஆஞ்சநேய பெருமானை போற்றி 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 போற்றி. ஆஞ்சநேயர் கோயில் தானே? ஆமாம், ஆஞ்சநேயர் கோயில் தானே. ஜெய் ஆஞ்சநேயர். இந்த வெற்றில மாலையில் போட்டிருக்குறாங்க ஆஞ்சநேயருக்கு. ரொம்ப இதாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த சாம்பிராணிகிட்ட பூஜை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்புறம் நாங்கள் அவ்வளோதான் ரிட்டர்ன் கிளம்புறோம். மலையிலேருந்து இறங்க வேண்டியதான். பார்த்து ரோடு கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்குது. அதான் கொஞ்சம் மெயின் ரோட் போனாலும் கூட நம்ம இது ஹீல்ஸ் பற்றி இறங்க வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. மெயின் ரோடுக்கு வந்தாலும் ஸ்லோவாக தான் போக போகிறோம். ஆமாம், ஆனால் இது ரொம்ப இறக்கமாக இருக்குது. ஸ்பீடாக போனால் கஷ்டமாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வரவங்க ஹார்ன் அடிக்கலாம் வராங்க. அதனால் டேனிங்கில் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு அப்படியே நீங்களும் போங்க. ஹில் ஸ்டேஷனில் நம்ம வந்து அந்த ரோட் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆமாம், பார்த்தீங்கன்னா யானை பாருங்க. ஹஸ்பண்டு யார் எப்படி இது RX
ஆனால் பெட்ரோல் விற்கிற விலைக்கு ஆர்எக்ஸுக்கு டேங்க் தான் ஃபில்அப் பண்ணணுங்க. இறக்கம் பாலமலை. ஆமாம். பாலமலையிலேருந்து மலையை விட்டு நம்ம இறங்கிட்டோம். ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நல்ல விஷயம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களே, நம்ம பாலமலை போயிட்டு பாலமலை அரங்கநாத திருமால், தெப்பக்குளம், செங்கோதை தாயார் திருக்கோயில் எல்லாப்பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தினேஷ் விஜய் அந்த சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து எங்கே போகலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thank you.